நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலா பிரபாகர் ஒரு பெரும் அதிர்ச்சி குண்டை தூக்கி வீசியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 4ஆம் தேதி அவங்க தில்லுமுள்ளு செய்ய போறாங்க. பாஜக வாக்கு எண்ணிக்கையில் பயங்கர தில்லுமுள்ளு செய்ய போகுது. அதற்கு ஏற்றவாறு மக்கள் மனநிலையை தயார் செய்வதற்காகத்தான் அஹ், உண்மைக்கு மாறாக ஒரு எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துச்சுல, எல்லாம் 300, 310, 340, 350, 370 எல்லாம் இடம் கொடுத்தாங்க இல்லையா? இந்த இடங்கள் எல்லாம் உண்மைக்கு மாறாக திரித்து கூறப்பட்ட இடங்கள். அதுக்கு காரணம் 4ஆம் தேதி ரிசல்ட் அதுக்கேற்ற மாதிரி மாத்த போறாங்க. எனவே எதிர்க்கட்சிகள் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரும் பரபரப்பை இந்திய தேர்தல் இதுவரைக்கும் வரலாற்று இல்லாத அளவிற்கு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள், கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறார்கள். ஆனால் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் இந்த தேர்தல் முறைமையின் கீழேயே மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக அறிவியலாளர், அரசியல் விமர்சகர், அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் அரசியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். சில பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க, நீங்க ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை உங்களுக்கு, பாஜக வெற்றி பெறுது அப்படின்னா ஓகே, மக்கள் ஏதோ இடத்துல அக்செப்ட் பண்ணிருக்காங்க, நம்முடைய தேர்தல் ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கு, மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற புரிதலோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நகர பழக வேண்டும். அதை விடுத்து இல்ல போர்ஜரி பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, தேர்தல் ஆணையம் மோசடி பண்ணிடுச்சு, இந்த மாதிரி சொல்லுவது ஏற்புடைய கருத்தல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை மெதுவா பரப்ப தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமத்தான் இந்த எதிர்ப்பெல்லாம் வருகிறதா? எக்ஸிட் போல் முடிவுகளையும் 4ஆம் தேதி வரப்போற தேர்தல் முடிவுகளையும் நீங்க எப்படி பாத்தீங்க? அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் மக்களின் மனங்களை பிரதிபலிப்பதாக இல்லை, இது மோடி அமித்ஷாவின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக, அவர்களுடைய திட்டங்களை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கிறது என்பது வெள்ளிடை மலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அது இதுல எந்த விதமான டவுட்டும் பட தேவையில்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வார் ஸ்ட்ராட்டஜி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது மோடியும் அமித்ஷாவும் அவங்க தொழிலே எலெக்ஷன் பண்றதுதான் தொழில். அவங்க தொழிலே வார் ஸ்ட்ராட்டஜி பண்றதுதான் தெரியும். அதாவது இவர்கள் நாட்டை டெவலப் பண்ணாங்களோ இல்லையோ, எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது, எலெக்ஷனை எப்படி நடத்துறது, எப்படி உருவாக்குறது. அப்ப இந்த வார் ஸ்ட்ராட்டஜில அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆயுதம் என்ன அப்படின்னா, டிமாரலைஸ் பண்றது, எதிரியை டிமாரலைஸ் பண்றது, டிசப்ஷனை கிரியேட் பண்றது, டிஃபெக்ஷனை உருவாக்குறது, வீக்கனிங் தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வீக்கன் பண்றது, அப்புறம் மிஸ் இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் பண்றது, அப்புறம் மேட் யூ டு பிலீவ் த ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்றது, அதை உங்களை நம்ப வைக்கிறது. அடுத்து இன்ஃப்ளிக்ட் கோவர்ட்னஸ், அதாவது கோழைத்தனத்தை உங்க மனதில் உருவாக்குறது. அடுத்து கிரியேட் இல்லூஷனரி டாக்டிக்ஸ் டு சீட், அப்ப சீட் பண்றதுக்கு ஒரு இல்லூஷனரி டாக்டிக்ஸை உருவாக்குறது. அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஃபியரை உருவாக்குறது. அப்புறம் மேக் யூ டு அக்செப்ட் த டிஃபீட். இதெல்லாம் வார் ஸ்ட்ராட்டஜி. இந்த சாணக்கியன் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையை மட்டும்தான் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பண்ணுகிறார்களே ஒழிய இவர்கள் நாட்டை டெவலப் பண்ணுவதற்காக வந்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு தெரியும், கண்டிப்பா மக்கள் எண்ணங்களை பிரதிபலித்தால், இந்த தேர்தல் பிரதிபலித்தால், ஜனநாயக முறைப்படி பிரதிபலித்தால் இவர்களால் 200 இடங்கள் கூட பெற முடியாது என்பது இவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இவர்கள் இந்த அளவிற்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னால ஜேபி நட்டா என்ன சொன்னாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்னாரு, நாங்கள் RSS நம்பி இல்லை, RSS நம்பி எங்கள் பிஜேபி என்ற இயக்கம் இல்லை, நாங்கள் சுயமாக எங்கள் காலில் நிற்க பழகிவிட்டோம் என்று சொன்னாரா இல்லையா? அது யாருடைய வார்த்தை? ஜேபி நட்டாவுடைய வார்த்தை, மோடியினுடைய வார்த்தை. உங்களை நம்பி நாங்க இல்லப்பா, நாங்க நம்புறது எலெக்ஷன் கமிஷன். எங்கள் கூட்டணி என்டி கூட்டணி இல்ல, எங்கள் கூட்டணி எலெக்ஷன் கமிஷன் கூட்டணி. அப்ப எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வைத்தது. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த வர்க்கலா பிரபாகர் சொல்லியிருக்காரு, நம்ம தெளிவா அவர் சொல்றாரு, ஜூன் 4ஆம் தேதி இவர்கள் ரிசல்ட்டை மாற்றுவார்கள் என்று. கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதி 150 கலெக்டர் கிட்ட ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அதாவது லேம்டெக் ஹோம் மினிஸ்டர். He is not a home minister as of now. He cannot take any official decision. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே பணிபுரியக்கூடிய, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடிய IAS அதிகாரிகள், கலெக்டர்ஸ் கிட்ட 150 பேர்கிட்ட போன் பண்ணி ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்த, இன்னைக்கு லேம்டெக் ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அமித்ஷா பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது?
இப்ப இவர்கள் எல்லாம் வந்து வெளிப்படையா ஒண்ணு செய்வாங்க, வெளிப்படையா செய்யறதே வந்து ஓப்பன் வயலேஷனா பண்றாங்க. அப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. எலெக்ஷன் எத்தனை செஞ்சிருக்காங்க, எத்தனையோ பண்ணிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் எடுக்கக்கூடிய பொறுப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை வெளிப்படையா நீக்கினாங்க. எலெக்ஷன் கமிஷனரை ரிசைன் பண்ண வச்சாங்க. 2 பேர் இவருடைய அமித்ஷா கிட்ட வேலை பார்த்த 2 பேரை எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பெல்லுலையும் இசிஐலையும் பிஜேபி காரர்களை, இன்டெலக்சுவல் செல்லில் இருக்கக்கூடிய பிஜேபி காரர்களை டைரக்டரா போட்டாங்க. எதற்கு போட்டாங்க? கிட்டத்தட்ட 3.5 லட்சம் எலெக்ஷன் விவிபேட் மிஷின் வாங்கின மிஷின் டிஃபெக்டிவ்னு டிக்ளேர் பண்ண வச்சாங்க. எப்படி பண்ணாங்க? இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே வராங்க, யாருக்கும் தெரியாது. அதாவது பண்ணிட்டே இருக்க, ஓப்பனா பண்றாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? இது வந்து ஃபார்ம் 17C நாங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டோம்னாங்க. பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 1,99,00,000 வாக்குகளை இவர்கள் வந்து 11 நாள் கழித்து கூட்டி சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஜோசியம் பாக்குறாங்களா, இல்ல வந்து வேற எதுவும் பண்றாங்களா? அப்ப இத்தனை வேலைகளையும் இவர்கள் அடிப்படையாக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யறாங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நாங்க வந்து 300க்கு மேற்பட்ட இடங்கள்ல 400 இடங்கள்ல ஜெயிப்போம். 314 இருந்து 320 இடங்கள் இவர்கள் வந்து வெல்வார்கள். கிட்டத்தட்ட 400 சொன்னோம் நாங்க, ஆனா 314 தான் வென்றிருக்கோம். அப்ப 314 to 320 தான் ஜெயிச்சிருக்கோம். அப்படின்னா எலெக்ஷன் இவிஎம் ஆல ஜெயிக்கல. நாங்க அப்படி ஜெயிச்சிருந்தா 400 ஜெயிச்சிருப்போம்ல. நாங்க 314 தோட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த தோட்டத்தை தோட்டம் உருவாக்குவா சுப்பிரமணியன் சாமி அவங்க தரப்புலேயே சுப்பிரமணியன் சாமி சொல்கிறார், நிச்சயமாக அவ்வளவு இடம் வராது அப்படிங்கிறார். ஹையஸ்ட் அவங்க போன வாட்டி தொட்டது, அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த இடத்துல இருந்து போவாங்க, எந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. 303. அப்ப 50ல இருந்து 70 இடங்கள் குறையும் அப்படிங்கிறாங்க. கடந்த தேர்தலிலேயே 76 சீட்ல வெறும் 100 வாக்கு 1000 வாக்கு வித்தியாசம் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த முறை அதை உடைக்கிற மாதிரி வலுவான கூட்டணி இருக்கிறது. ஆனாலும் கூட அவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. இந்த கேள்வியெல்லாம் எழத் தொடங்கியவுடன் நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர் எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆமா உண்மைதான், நார்த் இந்தியால குறையும், ஆனால் சவுத் இந்தியால எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கேற்றவாரியே வந்து எக்ஸிட் போல் முடிவுகள் வருகிறது. ஆந்திராலையும் கர்நாடகாலையும் ஃபுல் ஸ்வீப்பு பாஜக இருக்குங்கிற மாதிரி வருகிறது. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் போல இருக்காது, மக்கள் அதை தாண்டி கோபத்தில் இருக்கிறார்கள், நிச்சயமாக பாஜக தோல்வி அடையும் அல்லது ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது எக்ஸிட் போல் முடிவுகளை ஒட்டியே அவர்கள் அந்த இடத்தை பெற்று விடுவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அதாவதுங்க, உண்மையான வாக்குகள் இவிஎம்ல பிரதிபலித்தால், இவிஎம் மேனிபுலேட் பண்ணப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக இவங்க ஆந்திராவிலும் பிடிக்க முடியாது, கர்நாடகாவிலையும் பிடிக்க முடியாது, தமிழ்நாட்டிலையும் பிடிக்க முடியாது, 3லையும் பிடிக்க முடியாது. உண்மையான வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தால். இன்னைக்கு இவிஎம் இவங்க மேனிபுலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 400ல இந்த ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 இடத்துலையும், தமிழ்நாட்டில் ஒரு 10 தொகுதி, இல்லைன்னா ஒரு 8 தொகுதி, இல்ல ஒரு 5 தொகுதின்னு வச்சுக்கோங்க. எந்த தொகுதியை இவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தொகுதி. அதே மாதிரி ஆந்திராவில், கர்நாடகாவில் நீங்க வந்து இவங்க இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது மாநில தேர்தலுக்கு மக்கள் ஒரு மாதிரியா வாக்களிக்கிறார்கள், மத்தியில வரும்போது பிஜேபிக்கு தான் வாக்களிக்கிறார்கள் என்ற ஒரு நெரேட்டிவை அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆந்திராவில, கர்நாடகாவில வந்து மாநிலத்திற்கு காங்கிரஸுக்கு வாக்களிச்சாங்க, ஆனா மத்தியில வந்து மோடிக்கு வாக்களித்தார்கள். அப்ப இந்த நெரேட்டிவ்க்கு ஈக்குவலண்டா இவிஎம் மிஷின் அங்க செட் ஆயிரும். அதே மாதிரி ஆந்திராவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆந்திராவில் வந்து ஜெகனுக்கு ஆப்போசிட்டா வந்து மக்கள் எண்ணங்கள் வெளிப்படுகிறது, அதனால வந்து எங்க கூட்டணி வென்றது என்று சொல்லி அங்கேயும் ஒரு செட்டிங். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த 10 தொகுதியிலையும் இவிஎம் செட் பண்ணியாச்சு. அப்படின்னா நீங்க வேணும்ல, கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலையினுடைய பேட்ச்ல ஒர்க் பண்ண, அண்ணாமலை பேட்ச்ல இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை தானே தேர்தல் அதிகாரியா நியமிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் நம்ம. அப்ப நீங்க இது மாதிரி 150 ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அடுத்து வரப்போறது நாங்க தான், நீங்க ஏதாவது எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணு, வர்றது நடக்கிறது நடக்கட்டும், பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சாதுன்னு டிக்ளேர் பண்ணிரு, எது நடக்குதோ நடக்கட்டும், நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேஸ் நடக்கட்டும், அதுக்குள்ள நாங்க அடுத்த 5 வருஷம் முடிச்சு நாங்க போயிருவோம் மேல. அப்படி இப்ப இது என்ன வகையான ஜனநாயகம் இது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமா பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லோருமே? அதாவது அப்படிலாம் இல்லைங்க, பாஜக தோற்கடிக்க முடியல, அதனால வேற வழி இல்லாம சில மூத்த பத்திரிகையாளர் அந்த மாதிரி கருத்தை வைக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள பழகுங்க, அவங்க வெற்றி பெற்றாலும் அதை ஏத்துக்குங்க அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத எந்த தளத்திலிருந்து நீங்க வந்து உறுதியா நம்புறீங்க?
சரி, வேற ஒண்ணும் இல்ல செந்தில். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க வெற்றி பெற்றாங்கன்றத நம்ம ஏற்றுக்குவோம். கண்டிப்பா நம்ம ஏத்துக்குவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து எக்ஸிட் போல் வந்து அவங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. எல்லா டிவியும் அவங்களுக்கு சாதகமா சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் போல் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுல பாதி எக்ஸிட் போல்ல வந்து 5 சீட் இருக்கக்கூடிய எல்ஜேபி போட்டியிடக்கூடிய இடத்துல 6 சீட் ஜெயிப்பான்னு போட்டிருக்கான். ஹரியானாவுல 10 சீட்டு தான் இருக்கு, 19 சீட்டு ஜெயிப்பான்னு போட்டிருக்கான். அப்ப இவங்களுடைய தரம் என்ன? இவங்களுடைய அதாவது வந்து அமித்ஷா கொடுத்த அந்த எத்தனை தொகுதியில யாராருக்கு ஜெயிக்கணும்னு கொடுத்த அந்த லிஸ்ட ஆளாளுக்கு 1-2 கூட்டி போடுன்னு சொல்லி போட்டு விட்டான் பொழுது. அப்ப அதாவது வம்பா வந்து மாட்டிருக்கான். அதாவது வம்பா தான் வந்து நம்மளுக்கு மாட்டிருக்காங்க எக்ஸிட் போல நடத்தி. அப்ப இப்படி ஓகே, நம்ம எக்ஸிட் போல ஜெயிப்பாங்க, ஓகே ஒத்துக்குவோம். இந்தியாவை வந்து ஒரு விஸ்வகுருவா ஒரு மாறிட்டாரு மோடி, ஒத்துக்குவோம். உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய தலைவராக மாறிவிட்டார். நான் கடவுள் என்ற அளவிற்கு நிலைக்கு அவர் தன்னை உயர்த்தி கொண்டு விட்டார். இப்படி எல்லாம் நம்ம ஏத்துக்குவோம். நம்ம என்ன கேட்கிறோம்? வேற ஒன்றும் இல்லை, நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் வெற்றி பெற போறீங்க, எக்ஸிட் போல் படி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, 370 71 403 வரைக்கும் லிஸ்ட் கொடுத்தாச்சு உங்களுக்கு, நீங்க தான் ஜெயிக்க போறீங்கல்ல, வேற என்ன? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறோம். இவிஎம் விவிபேட்டினுடைய ஸ்லிப்பை மட்டும் எண்ணி, விவிஎம் ஸ்லிப் 100% எண்ணி, அதுவும் இவிஎம் ரிசல்ட் 2 சரியா இருக்குன்னு சொல்லி நீங்க 543 ஜெயிச்சேன்னு டிக்ளேர் பண்ணிக்கங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க ஜெயிக்க போறீங்கல்ல, உங்களுக்கு எதுக்கு அந்த பயம்? நீங்க சொல்லுங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஃபார்ம் 17C நாங்க கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அது சுப்ரீம் கோர்ட் அதை ஏத்துக்கிட்டு வாளா இருந்தது சுப்ரீம் கோர்ட். என்னமும் செய்ய முடியாம அதை எப்படி நம்பணும், ஈஸியை நம்பணுங்கன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஆனா 2 நாள்ல யாரு சொல்லி நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த கான்ஸ்டிடியூன்சி வைஸ் வந்து ஃபார்ம் 17C டேட்டா இத்தனை ஓட்டு போல இருக்குன்னு ரிலீஸ் பண்ணீங்க? அதுக்கும் பூத் வைஸ் ஃபார்ம் 17Cக்கும் மேட்ச் ஆகுமா? இப்ப சொல்லுங்க, மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகலைன்னா அதுலமா 1 கோடி வாக்குகள் அதிகமா இருக்குங்கிற சர்ச்சை ஏற்கனவே வருது. அதான் வருது. அப்ப மேட்ச் ஆகாது. அப்ப அங்கேயும் நீங்க ஓட்ட விட்டுருக்கீங்க, எல்லா இடத்துலயும் ஓட்ட விட்டுருக்கீங்க. சரி, நீங்க எல்லாம் வேணாலும் பண்ணிட்டு நீங்க பண்ண அத்தனை பிராடுத்தனத்தையும் தில்லுமுள்ளுகளையும் மோசடிகளையும் நம்ம ஏத்துக்குவோம், நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, அதையும் நம்ம ஏத்துக்குவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்? நீங்க தான் ஜெயிக்க போறீங்கல்ல, நீங்க ஜெயிக்கிறத ஆத்தன்டிகேட்டடா நீங்க தான் ஜெயிச்சீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு நீங்க இந்த 100% விவிபேட்டை எண்ணிருங்க. 100% விவிபேட்டை எண்ணி, ஸ்லிப்பை எண்ணி, அதையும் இவிஎம் ரிசல்ட்டை எண்ணி காமிச்சிருங்க. 90 மணி நேரம் ஆகும் அப்படி இப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதை கேட்கிறவன் இழிச்ச வேணாம், அதை கேட்கிறவன் இழிச்ச வேணாம். இந்த இன்டலெக்சுவல் இடியட்ஸ் தான் அதெல்லாம் கேட்பாங்க. இந்த இவிஎம் நம்ப தகுந்தது, இவிஎம் வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடிய சில இன்டலெக்சுவல் இடியட்ஸ். அப்ப அந்த இன்டலெக்சுவல் இடியட்ஸ் போய் எப்படி இவிஎம் மேனிபுலேட் பண்ணுவாங்கன்ற டெக்னாலஜி கூட தெரியாம, இந்த டெக்னாலஜி தெரிந்தவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும். இந்த டெக்னாலஜி தெரிந்த ஒரு வல்லுநர்கள் டீம் கொண்டவர்கள் தான் இவர்கள். இதைத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். இதை இவிஎம் எதிர்ப்பவர்கள் அயோக்கியர்கள் என்று சில இன்டலெக்சுவல் இடியட்ஸ் சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும்? நீங்க வந்து அவங்க மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் கமிஷன் மெஷினரிய ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைசாலிகள் அவங்க. ஆனா இவிஎம் டேம்பர் பண்ண மாட்டாங்களாம். இது எந்த கூத்து? இது என்ன கூத்து? இது எங்க போய் சொல்றது? அப்ப எந்த அளவிற்கு இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை சரி என்று சொல்வதற்கு ஒத்து ஊதக்கூடிய சில ஊதுகுழல்களை உருவாக்கி கொடுத்து விட்டு அவர்களை வலதுசாரி இன்டலெக்சுவல் இடியட்ஸாக உருவாக்கி அலைவிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இன்டலெக்சுவல் இடியட்ஸ் வந்து இதை உண்மையான கேள்வி எழுப்பக்கூடிய நம்மை போன்றவர்களை அயோக்கியர்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்டை, ஒரு அடிமைத்தனத்தை கட்டமைக்கிறார்கள் என்பதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு டவுட். இன்னைக்கு கர்நாடகத்துல அமைச்சர் சிவகுமார் அவர்கள் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி வந்து கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது காங்கிரஸ் தோல்வியடையும், பாஜக தான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் சொன்னேன் உறுதியா 136 இடங்களில் வெற்றி பெறுவோம்னா 135 இடங்களில் வெற்றி பெற்றோம். நான் சொன்ன கணிப்பு தான் நடந்தது. இப்பொழுதும் நான் சொல்கிறேன் 3/2 இடங்களை கர்நாடகத்தில் காங்கிரஸ் பெறும் அப்படின்னு சிவகுமார், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், அங்கே சொல்கிறார். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது அது அந்த டவுட் வருது. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு அதை வந்து சாத்தியப்படுத்தி காட்டி மக்களுக்கு வந்து முழுமையாக இவிஎம் மீது அவநம்பிக்கை வரா அப்படி பாத்துக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது மாத்திடுறாங்கிறீங்க. அப்போ இது ஏற்கனவே ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசம் இது நடந்துச்சு. ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசம் அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. ஆனா 3-4 மாதங்களில் வந்த அடுத்த சில மாதங்களில் வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி ஃபுல் சீட் வந்தாங்க.
அந்த கோபம் எப்படி அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இயல்புலயே. அவங்களுக்கு எந்த இடத்துல அதிகாரத்துல இருக்கணும்ன்றது தெளிவா இருக்காங்க. அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. நீங்க இத்தனை வேலை பண்ணிருக்காங்களே, எலெக்ஷன் கமிஷனை மாத்தி இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பெல்லுல டைரக்டர்ஸை போட்டு சாஃப்ட்வேரை எழுதி மாத்தி, நீங்க இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுச்சு. என்ன தீர்ப்பு கொடுச்சு தெரியுமா? அதாவது சிம்பிள் லோடிங் யூனிட் எல்லாம் நீங்க வந்து பத்திரமா சேஃபா வந்து நீங்க வந்து பாதுகாத்து வைக்கணும், அதை தொடக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் சொல்லிச்சு? எதுக்காக சொல்லிச்சு? ஏன் சொல்லிச்சு? 10 லட்சம் பூத் இருக்கு, 10 லட்சம் பூத் இருக்கு, 17,30,000 விவிபேட் இருக்கு, 17,30,000 விவிபேட் இருக்கு, சரிங்களா? 10 லட்சம் பூத் இருக்கு. சிம்பிள் லோடிங் மெஷின் மொத்தம் 3,500 தான் இருக்கு. சிம்பிள் லோடிங் மெஷின். இந்த சிம்பிள் லோடிங் மெஷின்ல மட்டும்தான் ஃப்ராடே பண்ண முடியும். அந்த சிம்பிள் லோட் பண்ணும் பொழுது எந்த சிம்பிள் ஜெயிக்கணுமோ அந்த சிம்பிள்ல ஒரு சங்கேத மொழிய உள்ள இணைச்சு விட்டுட்டா போதும். ஏற்கனவே இவிஎம்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மிஷின்ஸ்ல சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணி வச்சிருக்கான் லேட்டஸ்டா. அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த சிம்பிளை தேடும், எந்த சிம்பிள் தேடும். அப்ப பதிவான வாக்குகள்ல ஒட்டுமொத்த வாக்குகள்ல எந்த சிம்பிளுக்கு இந்த சிம்பிள் மேட்ச் ஆகுதோ அந்த சிம்பிளுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள்ல அதிகமான வாக்குகளை கொடுத்து விடும். இது நீங்க வந்து வெளியே இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது, பூத்துல இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது, சிசிடிவி வச்சு பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இல்ல நீங்க வந்து கண்ணு முன்னால பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆன் பண்ண உடனே பட்டனை கிளிக் பண்ண உடனே கவுண்ட்னு கிளிக் பண்ண உடனே டக்குன்னு மாடிஃபை பண்ணி மாத்தி தான் ரிசல்ட்டே வரும். என்ன பண்ணுவீங்க? இது வந்து விவிபேட்ல சரியா வந்திருக்கும், எனவே அதை என்னனுங்கிறீங்க. கரெக்ட். விவிபேட்ல நீங்க சரியா பிரிண்ட் ஆயிருக்கும், நம்ம பார்த்திருக்கோம்ல, பிரிண்ட் ஆகி இருந்துரும், அதுலயுமே மாடிஃபை பண்ண முடியும். அதுலயுமே வந்து இவர்கள் வந்து சும்மா லைட்டை போட்டு அது பிரிண்ட் ஆகி விழுந்துச்சா இல்லையான்னு தெரியாது அங்க. ஏன்னா அது என்னன்னா இவர்கள் குட்டு வெளிப்பட்டு விடும். விவிபேட்டை என்னன்னா விவிபேட்ல விவிபேட்டுக்கும் இவிஎம்முக்கும் மேட்ச் ஆயிருச்சுன்னா இவர்கள் சொல்லக்கூடிய வெர்டிக்ட் நம்ம ஏத்துக்குவோம். ஓகே, இப்ப சிம்பிள் லோடிங் மிஷின் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம், சிம்பிள் லோடிங் மிஷின் வந்து என்ன சொல்றது, நாளைக்கு ஏதேனும் இந்த மாதிரி சர்ச்சைகள் ஏற்பட்டு டவுட் வந்து சிம்பிள் லோடிங் மிஷினையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை வந்தால் இந்த உண்மை அம்பலப்பட்டு போகும்னு பயப்படுறாங்களா? 3000 சிம்பிள் லோடிங் மிஷின் ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சி வைஸா லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த சாஃப்ட்வேர் போட்டுருவாங்க, அடுத்த சாஃப்ட்வேர் போட்டுருவாங்க. சாஃப்ட்வேரை போடும் போதும் பிஜேபி சிம்பிள்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு கோடை மட்டும் ஆட் பண்ணி விட்டா போதும். அந்த கோடு உள்ள ஆல்ரெடி இருக்கும். சிவிஎம்ல ஆல்ரெடி இந்த ரிப்பேர் ஆன மிஷின்ஸ்ல ஆல்ரெடி லோட் பண்ணி இந்த சிப்ல லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சிப்பை வந்து மேட்ச் பண்ணா போதும். இது யார் கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை நீங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவீங்களா, இல்ல வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆய்வுக்கு உட்படுத்துவீங்களா, இல்ல பொதுவான இண்டிபெண்டன்ட் ஆய்வுக்கு இவங்க இண்டிபெண்டன்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆய்வுக்கு உட்படுத்துவீங்களா, இல்ல இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆய்வுக்கு உட்படுத்துவீங்களா? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. கொடுப்பீங்களா? சொல்லுங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்ப இவர்கள் வந்து நாங்க எல்லாவற்றையும் பாதுகாப்பா வைத்திருக்கிறோம் என்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவதற்காக ஒண்ணுத்துக்குமே உபயோகப்படாத சிம்பிள் லோடிங் மிஷினை பாதுகாப்பா வைங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு இது. அப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் பண்ணிவிட்டார்கள். அப்ப அப்ப மாநிலத்துல இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஜெயிக்கலையா எல்லா சீட்லயும்? கேரளாவுல கம்யூனிஸ்ட் ஜெயிக்கலையா? திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கலையா? அப்ப வந்து கர்நாடகாவோட காங்கிரஸ் ஜெயிக்கலையா? இந்த கேள்வி எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். ஏன்னா அங்க நீங்க எப்படினாலும் ஜெயிக்க, அந்த சிம்பிள் லோடிங் பண்ணும் போதும் அந்த சங்கேத மொழியை போடலைன்னா நார்மலா எல்லா ஓட்டும் அப்படியே விழுகும். யாரு மக்கள் ஓட்டு போடுறாங்களோ அப்படியே எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப மாநிலங்களில் இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றாலும் எந்த பலனும் இல்லை. ஏன்னா அதிகாரத்தை முழுக்க இப்ப அவங்க வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. மாநில அரசுகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி ஆகிட்டாங்க. அந்த எந்த அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு இல்ல. அப்ப நீங்க அது ஒரு வார்த்தை சொன்னீங்க பேசும்போது, எங்கு வெற்றி பெற வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படின்னு. அதிகாரத்தை ஒன்றியத்தில் குவித்து வைத்துக் கொண்டு அங்கே மட்டும் வெற்றி பெற்று விட்டு மாநிலத்துல நீங்க வந்து மக்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம்னு முடிவு வந்திருக்காங்க அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வரீங்க. சரி, இப்படி இதுதான் அப்படின்னா சார், இதுக்கு எதுதான் சார் தீர்வு? இதை அப்ப நீங்க தேர்தல் அரசியல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து எனக்கு பாஜக வேண்டாம்னு ஒருத்தர் ஓட்டு போடுறாரு. இப்ப தமிழ்நாட்டுல 40 சீட்லயும் தமிழ்நாடு புதுவையோடு சேர்த்து 40 தொகுதிகளிலும் பாஜக தோற்றாலும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக வேண்டாம் என்று சொன்ன நீட்டு தமிழ்நாட்டில் திணிக்கப்படும். தமிழ்நாட்டுல வேண்டாம்னு சொன்ன ஒன்று தமிழ்நாட்டில் திணிக்கப்படும். அப்ப இந்த தேர்தல் முறையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளான ஒன்றாக இருக்கு. அது ஒரு புறம். இன்னொரு புறம், இதுக்கு என்னதான் தீர்வு? அப்போ இப்ப பாஜகவை இனி வந்து பாஜக தான் இந்தியாவில காலங்காலத்துக்கு ஆட்சி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சாமானியம் வந்துருவான்ல. அதாவதுங்க, மெஜாரிட்டி லீட்ஸ் டு அனார்கிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு சர்வாதிகாரத்திற்கு வழிகோடும் என்று சொல்வார்கள். அப்ப அராஜக ஆட்சிக்கு வழிகோடும் என்று சொல்வார்கள்.
இப்ப இந்த அறுதி பெரும்பான்மை வந்து விட்டால், இப்ப மோடி மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் வந்து விட்டால், நான் தொடர்ந்து புட்டின் போல ஆட்சியில் இருக்கணும், நார்த் கொரியா கிம் போல ஆட்சியில் இருக்கணும் என்ற எண்ணம் வந்து விட்டால், இவர்கள் தங்கள் தங்கள் பதவியை காப்பாற்றுவதற்கு என்ன வேணுமானாலும் செய்வாங்க. நீங்க வேற ஒன்றும் இல்ல, இடியை கையில கொண்டாட்டாங்கல்ல, சிபிஐ கையில கொண்டாட்டாங்க, ஐடிஐ கையில வச்சிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனை கையில வச்சிருக்காங்க, யூபிஎஸ்சி கையில வச்சிருக்காங்க, அடுத்து என்னது ஜுடிஷியரை கையில வச்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டை கையில வச்சிருக்காங்க, அடுத்து என்னது கடைசியில 2 விவேகானந்தர் பாறையும் கையில் எடுத்துட்டாங்க. 2 விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் பாறையும் கையில் எடுத்துட்டாங்க. பாறையை கூட விடல. அப்ப இவர்கள் ஜெயிப்பதற்கு எந்த ஆயுதத்தையும் கையில் எடுப்பதற்கு தயாரா இருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் எப்படி இதை கையில் எடுக்க மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? ஓபன் பிளாட்டன்ட் வயலேஷன் இவங்க பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை இவர்கள் மேனிபுலேட் பண்ணி அடிமையாக வைத்திருக்கிறார்கள். இத்தனை பண்றவங்க பின்னால பண்ண மாட்டாங்க, இவிஎம் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்கன்னு யாரு நம்புறது? நம்புறவன் முட்டாளா, இவிஎம் நம்ம குறை சொல்றவன் முட்டாளா? இப்படி எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்றவன் முட்டாளா? நீங்க சொல்லுங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு தான் கேக்குறேன். என்ன தீர்வு சார் இதுக்கு? இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு என்ன? நம்ம கையில இப்போதைக்கு இம்மீடியட்டா பண்ணக்கூடிய தீர்வு, ஒரே ஒரு தீர்வு நம்ம கையில இருக்கு. அது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இம்மீடியட்டா தலையிட்டு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இம்மீடியட்டா தலையிட்டு, நாளைக்கு விவிபேட் 100% எண்ணணும் என்ற உத்தரவை உடனே போடணும். இது போட்டாச்சு அப்படின்னா இந்த முடிவை நம்ம ஜனநாயக முடிவாக ஏற்றுக்கொள்வோம். என்ன வந்தாலும் சரி. இதுல எங்க வந்து இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் டிஃபரன்ஸ் வருதோ அங்க மறுதேர்தல் நடத்தணும், அங்கேயும் விவிபேட்டை எண்ணணும். இது வந்து நாளைக்கு நீங்க வேறணும் இல்ல, மக்களது எண்ணங்களது பிரதிபலிப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட இந்த 37% வாங்கிய பிஜேபி 2019 எலெக்ஷன்ல 37% வாங்கிய பிஜேபி 303 இடங்களை பெற்றது. அவர்களது கூட்டணி கட்சிகள் அவர் 50 இடங்களை பெற்றார்கள். சரிங்களா? அப்ப என்டி கூட்டணி. அப்ப இன்னைக்கு என்டி கூட்டணியே இல்ல. எங்க இருக்கு என்டி கூட்டணி? அகாலிதள் கிடையாது, சிவசேனா கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, என்டி கூட்டணியே கிடையாது, பிஜேபி மட்டும் தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு இந்த கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பணியாற்றாது பல்வேறு இடங்களில் ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? மோடி மேல ஏற்பட்ட வெறுப்பு. யாருக்கு வெறுப்பு? மோடிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் மத்தியில் மோடி மேல ஏற்பட்ட வெறுப்பு. இவர் வந்து தனி மனித துதியை விரும்புகிறார். இவர் வந்து இயக்கத்தை விட தான் பெரியவன், லீடர் அபவ் தி பார்ட்டி என்று தன்னை கட்டமைக்கிறார். ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இயக்கம் வந்து தனி மனிதனை விட பெரியது என்ற சிந்தனை உண்டவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அவர்களை விட இவர் மோடி என்ன பண்றாரு அப்படின்னா, இயக்கத்தை விட நான் பெரியவன் என்ற கட்டமைக்கிறார். அப்ப இவரை நம்ம வளர விடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் மோடிக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்கவில்லை. அதனாலதான் பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. சதவீதம் குறைஞ்சது காரணம் தான் ஓபிசி கன்சாலிடேஷன். காங்கிரஸ் எடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்ல இடஒதுக்கீட்டை உச்சவரம்பை நாங்க கூட்டுவோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம். ஒரே ஒரு கணக்கீட்டுல மோடி அமித்ஷா செய்த மைக்ரோ லெவல் ஜாதி பாலிடிக்ஸை உடைச்செறிந்து விட்டார். அப்ப அங்க வந்து ஓபிசி கன்சாலிடேஷன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கு. அடுத்து என்னது? மோடி அனைத்து துறைகளிலும் ஃபெயிலியர் ஆயிருக்காரு, வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்கள் வெறுப்பு உச்சத்துக்கு சென்று விட்டார்கள். அத்துணை இளைஞர்களுமே இன்றைக்கு ராகுல் காந்தி பக்கமும், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி, அப்புறம் திமுக, அந்த பக்கம் திமுக கூட்டணி, இப்படி எல்லாரும் பக்கமும் இன்றைக்கு ஒரு எண்ணங்களை அந்த பக்கம் சாய்த்திருக்கிறார்கள். அப்ப இத்தனைக்கும் பிறகு இவர்கள் எப்படி 303 இருந்து 400க்கு போவாங்க? சொல்லுங்க, எங்க போக முடியும்? எப்படி போக முடியும்? என்ன வழி இருக்கு? எங்க இருக்கு? அப்ப மகாராஷ்டிரால இவர்கள் வெல்வார்கள் என்று எக்ஸிட் போர்ட சொல்லுது. எப்படி வெல்ல முடியும்? சரத் பவாரும் உத்தவ் தாக்கரேயும் மீறி இவர்கள் எப்படி வெல்ல முடியும்? தேஜஸ்வி யாதவ காங்கிரஸ் கம்பெனி மீறி இவர்கள் எப்படி அதிக வாக்கு பெற முடியும்? அப்புறம் மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கோங்க, சிவராஜ் சிங் சௌஹான் உண்மையிலேயே மோடியை விட பெட்டரா ஆட்சி நடத்தியவர் சிவராஜ் சிங் சௌஹான். 10 வருஷம் நான் அவரை பார்த்திருக்கேன். 10 வருஷம் அவரோட நான் பழகி இருக்கேன். இவரை விட அவர் திறமையான நபர், அவர் முதலமைச்சர். அவர் இன்னைக்கு ஓச்சிட்டீங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு அடுத்து எம்பி ஆயிடக்கூடாது, அவர் வந்துட்டாருன்னா பிரதமர் பதவிக்கு போட்டி வந்துருவாரு அப்படின்னு அவரை ஓச்சிட்டீங்க. அடுத்து வசுந்தராஜ் சிந்தியா, அவரை ஓச்சிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது யாரு? ஜால்ரா, அண்ணாமலை போன்ற சில ஜால்ராக்களை வைத்துக்கொண்டு, சில சாம்சாக்களை வைத்துக்கொண்டு நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட உண்மையாக அத்வானி கிரியேட் பண்ண லீடர்ஸ் அத்தனை பேரையும் ஒழித்து விட்டீர்கள்.
அத்வானி யாரெல்லாம் கிரியேட் பண்ணாரு? சத்தீஸ்கர்ல ரமன் சிங் உருவாக்குனாரு, மோடி ஒழித்து விட்டார். சிவராஜ் சிங் சௌஹானை உருவாக்கினார், மோடி ஒழித்து விட்டார். வசுந்தரா சிந்தியா உருவாக்கினார், மோடி ஒழித்து விட்டார். பட்னாவிஸ் இவரு எல்லாரையும் காலி. அப்ப மோடிக்கு தேவையான ஒரு ஜால்ராக்களையும் அடிமைகளையும் இவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரே ஒழிய இவர் RSS உருவாக்கிய தலைவர்களை வைத்துக் கொள்ளவில்லை. எனவே அந்த ஓட்டு எங்க போச்சு? கிட்டத்தட்ட 10% ஓட்டு பிஜேபி என்டி கூட்டணி பிஜேபிக்கு காலியாக. அப்ப 37% 10 காலியாச்சு அப்படின்னா 27%. மொத்தமே விழுந்தது 60% ஓட்டு தான் விழுந்திருக்கு இந்தியா முழுக்க. 60% ஓட்டுல இண்டி கூட்டணி ஜஸ்ட் நீங்க நம்பர் மட்டும் 2019 நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 36.5% இந்தி கூட்டணி மட்டும் வருது. 36.5% வருது. அப்ப இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திராக்கு பிறகு ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட செல்வாக்கு, மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு டிராக்ஷன், ராகுல் காந்தி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மற்றும் கூட்டணி பலம், ஒவ்வொரு மாநில கட்சிகளுக்கு கூட்டணி பலம், இது எல்லாத்தையுமே 1/2% போட்டா கூட 4%ங்க ஸ்விங்கு 40% மேல வந்துரும். இப்ப 40% மேல வரவங்க ஆமா அடுத்து அவங்க தான் 300, அவங்களுக்கு 300 வருமா? 27% போகக்கூடிய என்டி கூட்டணிக்கு 300 வருமா? எப்படி வரும்? அப்ப இவர்கள் சொல்வதை எப்படி நம்புவது நம்ம? அப்ப இவர்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இவிஎம் தான். இவர்கள் எக்ஸிட் போர்டை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் எல்லாமே இவர்கள் விஸ்வகுருவை இந்தியாவே போற்றுகிறது, உலகமே போற்றுகிறது, மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னா நீ நல்ல உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நீ எலெக்ஷன் கமிஷனுக்கு இம்மீடியட்டா உத்தரவு போடுங்க. விவிபேட் 100% ரிசல்ட் எண்ணுங்க, இங்க இவிஎம் எண்ணுங்க, ரெண்டையும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. நாங்க ரிசல்ட் ஏற்றுக்கிறோம். அப்படி இல்ல அப்படின்னா மக்கள் வீதிக்கு வர வேண்டும். நான் என்ன சொல்றேன், இந்த ரிசல்ட் மாறுச்சுன்னா ஈவன் தமிழகத்துல இந்த ரிசல்ட் வேற மாதிரி மாறுச்சு அப்படின்னா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மாறுச்சுன்னா மக்கள் வீதிக்கு வர வேண்டும். வீதிக்கு 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். 2 வீலர் 4 வீலரை கொண்டாந்து நிறுத்துங்க, சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைங்க. 100% விவிபேட்டை எண்ணுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்திய ஜனநாயகம் காக்கப்படும். இல்லை என்று சொன்னால் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க, மோடி 3வது முறையாக பதவியேற்ற அடுத்த நொடி மாநில அரசுகள், மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்த முதல்வர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அரெஸ்ட் பண்ணா 90 நாளைக்கு நீங்க ஜாமீன்ல வர முடியாது என்ற அந்த ஆர்டர், அந்த சட்டம் அமலாக்கப்படும். இப்படி மாநிலங்கள் ஒழிக்கப்படும். மத்தியில பிரசிடென்சியல் ஆட்சி வரும். இந்த வேதனைகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, ஏற்கனவே நம்ம 30 ஆண்டு பின்னாக்கி போயிட்டோம். இன்னொருக்க பிஜேபி வந்தால் உண்மையிலேயே கற்காலத்திற்கு இந்தியாவை கொண்டு சென்று விடுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். மக்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருக்கு தான் இது கொண்டு இழுத்துச்சு. நிச்சயமா சார். மிகுந்த அறச்சீற்றத்தோடு, பொறுப்போடு, அக்கறையோடு, அச்சத்தோடு, கவலையோடு, அனைத்தும் கலந்த உணர்வுகளோடு என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டும் மக்கள் என்று அனைத்தையும் விரிவாக, மிக நிதானமாக, ஆழமாக, அறிவியல் ஆதாரங்களோடு மக்களுக்கு புரியும்படி எடுத்து வைத்தீர்கள். நிச்சயமாக மக்கள் சக்திக்கு முன் எல்லோரும் தோற்று போனதுதான் வரலாறு. மக்கள் சக்தி தான் அனைத்தையும் விட பெரிய சக்தி. அதை நம்பி நாமும் நிறைவு செய்வோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி சார். வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்னது போல மக்கள் சக்தி தான் மிக பெரியது, அபரிமிதமானது. அந்த சக்தியை தொடர்ந்து ஏமாற்ற இயலாது. அவ்வாறு ஏமாற்ற முயற்சிக்கின்ற பட்சத்தில் அந்த மக்கள் சக்தி வீதிக்கு தனக்கான நியாயத்தை கேட்டு பெறும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.